கொள்ளு துவையல், இந்த காண துவையல்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற போட்டுக்கோங்க. நான் 100 கிராம் காணம் எடுத்திருக்கேன். கொள்ளு எப்படி இருக்கும் கொள்ளு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் இந்த 100 கிராம் காணப்பருப்பை வறுத்துக்கோங்க. கொள்ளு வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரும் எண்ணெயில். இந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டான ஒரு துவையல். பாருங்க, கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ரசம் சாதத்துக்கு, கஞ்சி வகைகளுக்கெல்லாம் இந்த துவையல் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடிக்கடி அம்மாலாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா இருக்கும் இந்த துவையல் டேஸ்ட்டு. இந்த கடாயிலேயே ஒரு 5-6 பல்லு பூண்டு, நாட்டு பூண்டு சேர்த்து வறுத்துக்கோங்க. அந்த எண்ணெயே போதுமானது, முதல்ல சேர்த்த எண்ணெயே. அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 காய்ந்த மிளகாய் போல் நான் சேர்த்துருக்கேன். இது மிதமான காரம் தான் அந்த 100 கிராம் கொள்ளு பருப்புக்கு கொடுக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சம் கூட்டிக்கலாம். காரசாரமாக வேணும்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது நல்லா செவக்க வறுத்து அதையும் எடுத்துருங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்தோடனே கடாயில் இருக்க எண்ணெய் எல்லாமே அந்த உளுத்தம்பருப்பு அப்சர்வ் பண்ணிடும். இந்த கடாயோட ஹீட்டை குறைச்சிட்டு காய்ந்த கறிவேப்பிலைகள் நான் வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையை வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்துனீங்கன்னா, வீட்டிலே ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிங்கன்னா 2 நாளில் ட்ரை ஆகிடும். அதை இந்த மாதிரி துவையல், பவுடர் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, இட்லி மிளகாய் பொடிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடாயோட சூட்டுலேயே இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிரும், போதும் அதுவே. ஸோ உளுந்து போட்ட உடனே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த கறிவேப்பிலையும் காஞ்ச மிளகாவையும் முதல்ல மிக்சியில் 2 சுற்றி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அது சரியாக அரைப்படாது. இது கூட இந்த துவையலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துருங்க. சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி கோர்ஸ் டெக்ஸ்சரில் வந்ததுக்கு அப்புறம் காணப்பருப்பை சேர்த்துக்கிடலாம். மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். நீங்கள் முதல்ல இந்த காய்ந்த மிளகாவை போடலைன்னா அது சரியாக அரைப்படாமல் நிற்கும். அதனால் முதல்ல அதை அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. இதை பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த புளியை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச புளியை பிசைஞ்சு விட்டு, இது கொட்டை நீக்கின புளி, ஸோ அதை அப்படியே சேர்த்து அரைச்சிருங்க. உப்பு, புளி, காரம் எல்லாம் அந்த துவையெல்லாம் ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல கமகமான வாசமாக இருக்கும் இந்த துவையல். ரசம் சாதத்துக்கு அட்டகாசமான மேட்சாக இருக்கும். தயிர் சாதம், பருப்பு குழம்பு வகைகளுக்கெல்லாம் இது செம்மையாக சூட் ஆகும். கஞ்சி வகைகளுக்கும் அட்டகாசமாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சாதத்தோட பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.